நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் ரீசென்ட் பாஸ்ட்டில் அது நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் சடனாக அது ஸ்டாப்ட் ஒர்க்கிங். அது கண்டினியூஸாக பேக் டு பேக் லாஸஸ் கொடுக்குது. இப்போது நீங்கள் ஒரு டயலாமில் இருக்கீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்தராக ரன் பண்ணலாமா, இல்லைனா இந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆக ஸ்டாப் ஆகிடுச்சா, மார்க்கெட் ரிஜிம் மாறிடுச்சா அப்படின்ற ஒரு டவுட்ஸில் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் டோட்டலாக கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இயர்லி பிஎன்எல். ஸோ 2023, 24, 25 கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் பேக் டு பேக் வந்து க்ரீன் டேஸ் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் மந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2023ல் 12 மாதத்தில் ஒரு 4 மாதம் நெகட்டிவ். அண்ட் 2024ல் ஒரு மாதம் கூட நெகட்டிவ் கிடையாது. எல்லா மாதமும் பாசிட்டிவ் ப்ராஃபிட்ஸ். அண்ட் 2025ல் பார்த்தீங்கன்னா சோஃபார் 2 மாதம் நெகட்டிவ். ஸோ ஓவராலாக இயர்லியில் எல்லா நாளுமே எல்லா இயருமே ப்ராஃபிட். அண்ட் ஓவராலாக மந்தில் ஃபியூ மந்த்ஸ் தான் ப்ராஃபிட். ஃபியூ மந்த்ஸ் தான் லாஸு. மந்த்தையும் படி எல்லா டைமும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீக்லிக்காக மாற்றணும்னா, சப்போஸ் இப்போ பிஎன்எல் நான் வீக்லிக்கு மாற்றுறேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஃபியூ வீக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. பட் இது அப்படியே நம்ம டெய்லிக்கு போகணுன்னா நிறைய லாஸஸ், நிறைய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வின்னிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 228, டோட்டல் நம்பர் ஆஃப் லூசிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 222. ஆல்மோஸ்ட் 50% of the time I made profits and 50% of the time I made loss. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1.43 crores ஆஃப் ஓவரால் ப்ராஃபிட்ஸில் 50% தான் வின்னிங் அக்யூரசி. பட் அதை நம்ம இயர்லியாக இல்லை மந்த்லியாக இல்லை வீக்லியாக பார்க்கும்போது வின்னிங் அக்யூரசி அதிகமாக தெரியும். பட் ஆனால் டெய்லியில் பார்க்கும்போது வின்னிங் அக்யூரசி கம்மியாக இருக்குது. இதோட ஓவரால் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஓவரால் ட்ரேடிங் சிஸ்டமே இருக்குது. நீங்கள் வெதர் ப்ராஃபிட்டபிளாக இருக்க போகிறீங்களா இல்லையான்றது நீங்கள் இந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். அதுனா என்னன்றது இப்போ பார்ப்போம். லெட்ஸ் கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். சரி, ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது. அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தோட ஓவரால் வின்னிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 53% தான். அண்ட் சிமிலர் டு மை சிஸ்டம் மாதிரி வச்சுப்போம். அண்ட் ஓவராலாக வென் ஐ மேக்கிங் ரைட் ட்ரேட், நான் ட்ரேட் எடுத்து ஆவரேஜாக இஃப் ஐ மேக்கிங் அ ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3000 rupeesன்னு வச்சுப்போம். அண்ட் ஆவரேஜாக லாஸ் ஆயிடுச்சுன்னா 2600 rupees லாஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ ஓவராலாக 50% வின்னிங் அக்யூரசின்றதுனால ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஆன் த லாங் ரன்ல இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம். பட் இதை ஒரு 100 ட்ரேடாக நம்ம பிரித்து பார்ப்போம். ஸோ ஒரு 100 ட்ரேட்ஸ் எடுத்துப்போம். அந்த 100 ட்ரேட்ஸில் ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு 100 ட்ரேட் எடுத்திருந்தோம்னா ஓவராலாக இந்த ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு இல்லையா? ஸோ அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ட்ரேடுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து வின்னிங் ட்ரேட், செகண்ட் ட்ரேட் லூசிங் ட்ரேட், வின்னிங் ட்ரேட் லூசிங் ட்ரேட், வின்னிங் ட்ரேட் லூசிங் ட்ரேட் அப்படின்னு மாறி மாறி வருது. ஸோ அதே மாதிரி அதர் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 11th ட்ரேட் வின்னிங், 12th and 13th பேக் டு பேக் லாஸஸ் இருக்குது. அண்ட் கண்டினியூஸாக 14th to 19th வின்னிங் ட்ரேட் இருக்குது. 20th இந்த மாதிரி மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரேண்டமாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்னா, சப்போஸ் நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா நம்மளோட வின்னிங் அக்யூரசி 50% இருந்ததுன்னா அந்த 10 ட்ரேடில் 5 ட்ரேட் வின் ஆகும், 5 ட்ரேட் லூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிப்போம். பட் அப்படி கிடையாது. அந்த லாங் ரன்ல தான் ஒரு 100 ட்ரேட், ஒரு 1000 ட்ரேட்ல ஒரு 50 ட்ரேட் ப்ராஃபிட்லாம் இருக்கும், 50 ட்ரேட் லூஸாக இருக்கும். பட் இது எல்லாமே பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவாக நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சில டைம் பேக் டு பேக் வின்னிங் ட்ரேட்ஸ் வந்திருக்கு, ஒரு சில டைம் பேக் டு பேக் லூசிங் ட்ரேட்ஸ் வந்திருக்கு. இப்படி தான் ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ்வலாக இருக்கும். இப்போ ட்ரேட் நம்பர் 14 to 19 எடுத்துக்கோங்க, பேக் டு பேக் வின்னிங் ட்ரேட்ஸ். ஸோ சப்போஸ் ஒருத்தர் அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் சிஸ்டம் எடுத்து ட்ரேட் பண்ணுறாருன்னா பேக் டு பேக் வின்னிங் ட்ரேட்ஸ் வர்றதுனால ஓகே இது 50% வின்னிங் அக்யூரசி சிஸ்டம் கிடையாது, மேபி இது ஒரு 99% அக்யூரசி, 100% அக்யூரசின்னு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பேக் டு பேக் 6வது 7 ட்ரேட் வந்து பேக் டு பேக் வின்னிங் ட்ரேட்ஸ் வந்ததுனால. பட் அதுவே 58th ட்ரேட் to 63 ட்ரேட் பாருங்கள், கண்டினியூஸாக பேக் டு பேக் லாஸஸ். ஸோ அப்போ என்ன நினைக்க முடியும், ஓகே நம்ம சிஸ்டம் ஒரு வேளை ஸ்டாப் ஒர்க்கிங், ஒரு வேளை மார்க்கெட் ரிஜிம் மாறிடுச்சோ, ஏன் பேக் டு பேக் லாஸஸ் வருது, நம்ம சிஸ்டத்துக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்ற ஒரு டவுட்ஸ்லாம் எப்போ வரும்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிஎன்எல் மாறும்போது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பேக் டு பேக் வின்னிங் ட்ரேட்ஸ் வரதுனால அதோட வின்னிங் அக்யூரசி சிஸ்டமோட அக்யூரசிலாம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி பேக் டு பேக் லூசிங் ஸ்ட்ரிக்ஸ் வரதுனால அந்த சிஸ்டம் ஸ்டாப்ட் ஒர்க்கிங் இன்னும் அர்த்தம் இல்லை. ஓவர் த லாங் ரன்ல இது எல்லாமே ஈவென்ட்ஸ் அவுட் ஆயிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் சிஸ்டமை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற பொறுத்தும் அவுட்கம் இருக்கலாம். சப்போஸ் அதே 100 ட்ரேடில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ட்ரேட் எடுக்கிறாருன்னா முதல்லேருந்து எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். முதல் 10 ட்ரேட்ஸ் எடுக்கும் போது ஓவரால் வின்னிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. பட் அதுவே வந்து ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாக தள்ளி அந்த ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 41வது ட்ரேட்லேருந்து 50வது ட்ரேட் பார்த்தீங்கன்னா இவர் வின்னிங் அக்யூரசி மொத்தமாகவே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக 40% தான் வின்னிங் அக்யூரசியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் சிஸ்டமை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதும் பொறுத்தும் இந்த வின்னிங் அக்யூரசி ஷார்ட் டேர்மில் மாறலாம். பட் அந்த லாங் ரன்ல நான் முன்னாடி காமிச்ச மாதிரி என்னோட ஓவரால் இயர்லி ப்ராஃபிட்ஸ் 100% அக்யூரசின்னு சொல்லலாம். ஓவரால் என்னோட வின்னிங் அக்யூரசி ஆன மந்த்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி 90% சொல்லலாம்.
ஆனால் டெய்லி பேசிஸில் பார்க்கும்போது இந்த சார்ட் மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாக 50% வின்னிங் ட்ரேட்ஸ் இருக்கும், 50% லூசிங் ட்ரேட்ஸ் இருக்கும். பட் அது பேக் டு பேக்காக கன்சிக்யூட்டிவாக இந்த மாதிரி அமையணும்னு கிடையவே கிடையாது. ஸோ ஓவராலாக ஒரு ட்ரேடிங் அவுட்கமுக்கும் இன்னொரு ட்ரேடிங் அவுட்கமுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் எப்போவுமே பேக் டு பேக் லூசிங் ஸ்ட்ரீக்ஸ் வருதுன்னு நினச்சி அந்த ட்ரேடிங் சிஸ்டமை டிஸ்கார்ட் பண்ணாதீங்க. அது சடனாக திருப்பி இட் கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இந்த லாங் ரன்ல as long as நீங்கள் டெஸ்ட் பண்ண ஒரு பேக் டெஸ்ட் சிஸ்டம் படி அந்த லாங் ரன்ல அது ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் அதுவே போதும். நீங்கள் கெசினோக்கெலாம் போயிருந்தீங்கன்னா நல்லாவே ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து அந்த டைமில் ஒரு பெரிய ஜாக்பாட் எடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பெல்லாஜியோ கேசினோ இன் லாஸ் வேகஸில் ஆல்மோஸ்ட் $3.9 million ஒருத்தர் எடுத்திருக்காரு ஆல்மோஸ்ட் ஜாக்பாட்டாக. பட் ஆக்சுவலி அவர் வின் பண்ணதை அந்த ஒரு அமௌண்ட்டு கூட கம்மி பண்ணாமல் எல்லா அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் தே டோன்ட் ஒரி அபவுட் இட். அண்ட் இன்ஃபேக்ட் செலிப்ரேட் பண்ணி எல்லா சோஷியல் மீடியாலையும் போடுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி அவங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த கெசினோவை பொறுத்த வரைக்கும் $3.94 million லாஸ். ஓகே, பட் இந்த ஜாக்பாட் வந்து எல்லா நாளுமே எல்லாருக்குமே அடிக்காது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ரேண்டம் அவுட்கம். ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு சில பேர் கிடைக்கும். பட் அந்த கெசினோவோட ஓவரால் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா $465 million ஆன ஆனுவலைஸ்ட் பேசிஸ். ஸோ ஒரு நாள் இல்லை 2 நாள் அவங்க விடுறதுனால அவங்களுக்கு ஸ்டில் ஓகே வித் இட். பிகாஸ் அந்த லாங் ரன்ல நிறைய கெசினோ பிளேயர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண தே ஆர் கோயிங் டு மேக் மணி. அதனால தே ஆர் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இந்த ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வின் பண்ணதுனால அவங்களோட ரெவென்யூ மாற போகிறது. இன்ஃபேக்ட் அவங்களோட ரெவென்யூ 465 மில்லியனில் வெறும் 3 மில்லியன் 4 மில்லியன் தான் ஜாக்பாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டில் தே மேட் மணி. ஸோ இந்த மாதிரி தான் அந்த லாங் ரன்ல ஒரு நாளில் இவங்களுக்கு ப்ராஃபிட் போயிடுச்சு, ஒரு நாளில் இவங்களுக்கு லாஸ் ஆனதுனால, இல்லை பேக் டு பேக் அந்த ஒரு 4-5 பர்டிகுலர் பேரில் வந்து இந்த ஜாக்பாட் அடிச்சா கூட அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த லாங் ரன்ல தே ஆர் கோயிங் டு வின். ஸோ அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு மை அக்கௌண்ட். ஸோ என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரா டவுன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஐ ஹவ் லாஸ்ட் 10 lakhs ஆஃப் மணி. பட் எவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா அது ரெக்கவர் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அந்த லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா இப்போ 1.45 crores ப்ராஃபிட்டில் இருக்குன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் லிப்ஸ் வரும். பட் வென் ஐ ஃபோக்கஸ் ஆன் த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் ஓவர் த ஒரு வீக்லி பேசிஸில் இல்லை ஓவர் த ஒரு மந்த்லி பேசிஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணி இல்லை ஓவர் த இயர்லி பேசிஸில் பார்க்கும்போது ஐ மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். அதனால் ஐ எம் ஓகே டு லூஸ் மணி. லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்ஸ் இல்லை லாஸோ இல்லை பேக் டு பேக் இந்த மாதிரி லாஸஸ் வந்தால் கூட ஐ எம் ஸ்டில் ஓகே டு லூஸ் மணி. பிகாஸ் அஸ் லாங் அஸ் when I'm right, how much I'm making, and when I'm wrong, how much I'm losing. Say for an example, when I'm right, I'm making almost 1.15 lakhs. And when I'm wrong, I'm losing only 57,000. And overall, with the winning accuracy for just 50% தான். Very winning accuracy ஓட கிடையாது. In spite of that, still I'm able to make this much amount of money because ஒரு கண்டினியூஸாக பேக் டு பேக் லாஸ் வந்ததுனால அடடா அந்த ட்ரேடிங் சிஸ்டம் இட் ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்னு நினச்சி நான் ஸ்டாப் பண்ணிட்டு மூவ் பண்ண மாட்டேன். I'll stick to it because I believe on the law of large numbers. So இதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் சிஸ்டம் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் வருதுன்னா it doesn't mean that it stopped working. அது on the long run it is eventually going to make money out of it as long as you have tested it. ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் லாங்கர் பீரியடில் டெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி கன்வின்ஸ்ட் தட் ஓகே டெஃபினட்டாக நான் அதை கண்டினியூ பண்ணனா இட் இஸ் கோயிங் டு கிவ் ப்ராஃபிட். இந்த ஷார்ட் டேர்மில் கொடுக்குற லாஸஸ்லாம் வந்து எமோஷனல் டிசிப்ளின் இல்லாதவங்க தான் அதை குவிட் பண்ணிட்டு அகைன் தேல் ஜம்ப் ஃப்ரம் சம் ஒன் சிஸ்டம் டு அதர் சிஸ்டம். ஸோ மேக் ஷுர் தீஸ் திங்ஸ்லாம் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியா நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரும்போது. இதெல்லாம் வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் ரூல். அதுதான் பேசிக்கே. அது இல்லாமல் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. ஸோ ஃபைண்ட் அ ப்ராசஸ் தட் சூட்ஸ் யூ. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ரூல்ஸை கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அந்த பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணால் தான் அந்த லாங் ரன்ல யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். பாய்.